தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஜூலை மாதத்தினுடைய 18 நாட்கள் நம்மை கிருபையாய் காத்து 19ஆம் தேதியை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பெரிய இரக்கங்களும் பெரிய கிருபைகளும் இந்த 18 நாட்கள் நமக்கு போதுமானதாக இருந்து நம்மை நடத்தினபடினாலே நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து நம்மை காத்து நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 18 நாட்கள் நம்மோடு கூட இருந்து நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து நன்றி சொல்ல ஆசைக்கிறவர்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரியவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரக்கம் செய்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு ஆராதனை கூட கர்த்தர் ஈவாய் இலவசமாய் தந்திருக்கிறதுனாலே ஒரு விசை கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தேவன் நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி நமக்கு இப்படி ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை தருணத்தை நமக்கு தந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திக்கும்படி தேவன் தந்த கிருபைகளை எண்ணி கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த மாதம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஐசையா chapter 40 verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இல்லாதவனுக்கு பெருக பண்ணுகிற தேவன் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஞானம் இல்லை என்று சொன்ன சாலமோனுக்கு ஞானத்தை பெருக பண்ணினார். ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்ன ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினார். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா, தண்ணீர் இல்லை, நான் சாக போகிறோம், நான் என் குமாரன் அப்பம் சுட்டு என்று சொன்ன அந்த விதவைக்கும் அப்பத்தையும் தண்ணீரையும் பெருக பண்ணினார், எண்ணெயையும் பெருக பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், எது இல்லையோ அதை உங்களுக்கு எனக்கும் பெருக பண்ணுகிற கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குரியதை நீங்களும் நானும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை பெருக பண்ணுகிறதை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த வாரத்திலே எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்பதை குறித்து கேட்டோம். முதலாவது தேவனால் ஒடுக்கப்படுகிற ஒரு அனுபவம், ஒடுக்கப்பட ஒப்பு கொடுக்கிற அனுபவம், நம்முடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் ஒடுக்கப்படுகிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவையில எப்படிப்பட்ட நிலவரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒடுக்கங்கள் தேவன் நம்மை பெருக செய்வதற்காக என்பதை கடந்த வாரம் தியானித்தோம். இந்த வாரத்திலே கர்த்தர் பெருக பண்ணுகிறதை குறித்து நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இன்னும் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க ஆசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது 51ஆம் அதிகாரம் ஐசையா chapter 51 verse 2 அங்கே படிக்கும்போது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாமை பெருக பண்ணினதை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாமை கர்த்தர் பெருக பண்ணினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் பெருக்கத்தை கண்டவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜீவியத்திலேயும் கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆபிரகாமை குறித்து, அவனுடைய அழைப்பை குறித்து நாம் கொஞ்சம் படிக்கும்போது, முதலாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், Hebrews chapter 11 verse 8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து படிக்கும் போது, தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் போனான். அவன் போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கீழ்ப்படிந்து என்று படிக்கிறோம். கர்த்தர் அழைத்தார், கீழ்ப்படிந்தான். கொஞ்சம் நான் படிக்கும்போது ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, உன் இனத்தையும் ஜனத்தையும் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொல்லுகிறதை குறித்து அங்க படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெனிசஸ் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். இதே தேவன் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது, ஆக்ட்ஸ் chapter 7 verse 3, அங்கே படிக்கும்போது அங்கே வா என்று சொல்வதை குறித்து படிக்கிறோம். ஆதியாகமத்திலே போ என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே வா என்று சொல்லுகிறதை குறித்து நமக்கு வாசிக்க முடியும். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் காரானூரிலே, அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே குடியிருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லுகிறார். வா என்று சொன்னால் கர்த்தர் முன்னே இருக்கிறார். வா, ஃபாலோ மீ, என்னை பின்பற்று என்று சொல்வது போல இருக்கிறது. தேவனை, தரிசனமான தேவனை அவன் பார்த்து கொண்டே எல்லாவற்றையும் விட்டு போனான். போ என்று சொல்லும் போது, நான் இருக்கிறேன், நீ போ, பயப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படாதப்பா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் தேவனுக்கு முன்பாக நடந்து போகிறான். தேவன் அவனை கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். வா என்று சொல்லும் போது அவன் தேவனை பார்த்து கொண்டே போகிறவனா இருக்கிறான். எவ்வளவு அருமையான ஒரு அழைப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகாய் கீழ்ப்படுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோட வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம பெருக வேண்டுமானால் நம்முடைய அழைப்பை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்து போகிற இடம் இன்னதென்று அறியாமல் போனான். இந்த கீழ்ப்படிதலை குறித்து நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி எங்க போனோம், எந்த திசையில போனோம் ஒன்றும் தெரியாது. ஆனால் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போனான். அவன் அழைக்கிற தேவனை வா என்று சொல்கிறவரையும் போ என்று சொல்லுகிறவரையும் அவன் பார்த்து கொண்டு, தேவன் எனக்கு முன்னே போகிறார், தேவன் என்னை பார்த்துக் கொள்வார், அந்த தைரியத்தோடு கூட அவன் புறப்பட்டு போகிறான். அவன் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இப்பெல்லாம் நம்ம ஊருக்கு போனோம்னா அட்ரஸ் வாங்கிக்கிறோம், லொகேஷன் வாங்கிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் டவுட்னா கர்த்தர் ஸ்தோத்திரம், ஜிபே நம்ம கூகுள் மேப்ல போட்டு போயிட்டே இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி ஆயிலும் யார்ட்டையாலும் கேட்டாலும் போகிறோம். அவன் யாரிடத்திலும் கேட்கல. முன்னே போகிற தேவனை, வா என்று தன்னை அழைத்த, போ என்று தனக்கு சொன்ன தேவனை பார்த்து அவன் எங்க போகணும்னு தெரியாது, தெய்வத்தை பார்த்து கொண்டே ஓடுகிறதை நாம் இங்கே அறிய முடிகிறது. உங்க வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் அழைத்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓட பொறுமையோடு ஓட கடவோம் என்று நிருபக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு இந்த வசனத்திலே ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினதற்கு இன்னொரு காரியம், அவன் கீழ்ப்படிந்து என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே எபிரேயர் 11:9-8 வாசிக்கும் போது, அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டார். அது கீழ்ப்படிந்து, ஒபீடியன்ஸ். அந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. நீங்களும் நானும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் மாறணும், கீழ்ப்படுகிற மனுஷராய் மாறணும்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நம்முடைய ஜீவியத்தில் கீழ்ப்படிதல் காணப்படும் போது, கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். முதலாவது, அப்போஸ்தலர்கள் கீழ்ப்படிதலை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு படிச்சோம்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம், ஆக்ட்ஸ் 5:29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாயிருக்கிறது. இட் இஸ் எசென்ஷியல். obedience is essential. தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை படிக்கும் போது, ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 19 and 20, பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவது, செவி கொடுக்கிறது பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது, மனுஷனுக்கு செவி கொடுக்கிறது நலமாயிருக்குமோ, நல்லதா இருக்குமோ அப்படின்னு கேட்கிறான். இன்னும் பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே படிக்கும்போது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று படிக்கிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை சத்தத்துக்கு கீழ்ப்படிதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்படியானால் உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்குமானால், கீழ்ப்படுகிற மனுஷராய் மாறுவோமானால், நம்முடைய ஜீவியத்தில் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை, மேன்மையின் பெருக்கத்தை, கிருபையின் பெருக்கத்தை, அபிஷேகத்தின் பெருக்கத்தை, ஊழியத்தின் பெருக்கத்தை உங்களால் என்னால் காண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பார்களே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கீழ்ப்படிகிற சுபாவம் தேவையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், எப்படியெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து கீழ்ப்படிந்தால் உங்களை என்னை கர்த்தர் பெருக பண்ணுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5 படிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவி என்று படிக்கிறோம். அப்ப கீழ்ப்படிதலே நமக்கு தேவையான நல்ல சுபாவமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் மரண பரியந்தம் அவர் வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்தார் என்று படிக்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலே ஒரு கீழ்ப்படுகிற சுபாவம் நமக்கு தேவை. பிலிப்பியருக்கு நிருபக்காரன் சொல்லும் போது, உங்க கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கீழ்ப்படிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு, உபதேசத்துக்கு, சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் தியானிக்க முடியும், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1-2 காரியங்களை நமக்கு தியானிக்கலாம். முதலாவது, ஆபிரகாமை குறித்து படிக்கும்போது ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே, ஜெனிசிஸ் சாப்டர் 28 verse 18 அங்கே வாசிக்கும் போது 18வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போ, மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். அவன் அப்படியே கீழ்ப்படித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எனக்கு ஒரு பிடித்த ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 12ஆம் வசனத்திலே பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிற போது 12ஆம் வசனம், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பலி செலுத்துறதுக்கு முன்னாடி ஈசாக்கு வேதம் சொல்லுகிற 3 பெயர், உன் புத்திரன், உன் ஏகசுதன், நேசகுமாரன். ஆனால் பலிபீடத்தில் வைக்கும் போது புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும், the beloved son
நேசகுமாரன் அந்த வார்த்தை பலிபீடத்தில் வச்ச போது இல்லாமல் போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அழிந்து போகிறது. அப்படியானால் என் நேசகுமாரனை அல்ல, குமாரனை கொடுத்தவரை நான் நேசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது. எப்படி தெரியணுமா? நாம் ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன். ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதம் கொடுக்கிறவருக்கு நான் கீழ்ப்படுகிறவன். இந்த கீழ்ப்படிதல், ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்புவோமானால் நாம் கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால், இந்த நேசகுமாரன் உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பலிபீடத்தில் வச்சிட்ட பிறகு அந்த நேசகுமாரன், லவ்விங் சன், பிலவட் சன், அந்த நேசகுமாரன் போயிருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுதான் என்ற நேசர், தேவன் தான் என்ற நேசர். அந்த இடத்திற்கு ஆபிரகாம் வருகிறார். அதனாலதான் என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியா உனக்குள் உன் சந்ததிக்குள் ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒரு பெருக்கத்தை கட்டளையிட்டார். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்கிறதா? கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தை உள்ளபடி கேட்டு நாம் செய்வோமானால் நாமே அவருடைய சந்ததியாயிருப்போம், அவருடைய சுதந்திரமாயிருப்போம். அவருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 19 அதிகாரத்தில் படிக்கும் போது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன்னை எனக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நாம் உள்ளபடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷரா நாம் மாறணுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் என் வாக்கு உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொந்த சம்பத்தாய் மாறும்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். யாக்கோபை குறித்து படிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம். யாக்கோபை குறித்து படிக்கும் போது ஆதியாகம புஸ்தகம் 28 அதிகாரத்திலே அவன் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான் என்று படிக்கிறோம். தாய்க்கும் கீழ்ப்படிந்தான், தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தான். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த அனுபவமும் நமக்கு தேவையா இருக்கிறது. இரண்டாவதாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். கானானுடைய குமாரத்திகளில் தகப்பனாகி ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவன் என்பது ஏசா அறிந்திருந்ததினால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 7வது வசனம், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினால் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தான். இது நம்முடைய ஜீவியத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரரை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நடத்துகிற ஊழியக்காரர் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்திலே நாம் படிப்போமானால், தாயை போலவும் தகப்பனை போலவும் பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்ததை குறித்து காண்பிக்கிறார். ஒரு ஊழியக்காரன் சபைக்கு தாயாக, தகப்பனாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பிள்ளையை போஷிக்கிற தாயானவள் தன் ரத்தத்தையே அவருக்கு ஆகாரம் மாற்றி கொடுக்கிறது போல உங்கள் மேல் ஜீவனை கொடுக்க மனதா இருக்கிறோம் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, அப்போஸ்தல உபதேசத்திலே தகப்பனாக தாயா இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியும் போது, ஒருவேளை அது கடினமான பாதையா இருக்கலாம், ஒருவேளை கஷ்டமான பாதையா இருக்கலாம். கொஞ்சம் முன்னாடி என்னை ஆசீர்வதித்தவங்க என்னை போ அப்படின்னு சொல்றாங்களே, ஆனால் கீழ்ப்படிவோம். வசனத்துக்கு உன்னை போதிக்கிற, சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதல் உன்னை பெருக பண்ணும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை உயர்த்தும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு கோலும் கையுமாய் போனேன், 2 பரிவாரங்களை உடையவனானேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உண்ண உணவு உடுக்க வஸ்திரமும் தந்து என்னை கர்த்தர் தகப்பன் வீட்டுக்கு சுகமாய் கொண்டு வந்தால், பத்திரமாய் கொண்டு வந்தால் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தரோ அவனுக்கு தேவையானதை தந்து அவனை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டி பெருக பண்ணினான். 2 பரிவாரங்களை உடையவனானே. இந்த வாழ்க்கையில தேவன் நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு, சத்தியத்தை சொல்கிற ஊழியக்காரர்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதலை உடையவர்களா இருக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் அவசியமா இருக்கிறது. 3வது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, நான் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியதவனாய் இருக்கவில்லை. அப்போஸ்தலர் 26 அதிகாரத்திலே 19வது வசனத்திலே படிக்கும்போது, ஆக்ட்ஸ் 26:19 அங்கே படிக்கும்போது அவன் சொல்கிறான், ஆகையால் அர்கிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. அப்படியானால் தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தரிசனம், தேவன் தனக்கு தந்த தரிசனத்தை பற்றி கொண்டு அந்த தரிசனத்தை
காண்பிக்கிறவனாக, வெளிப்படுத்துகிறவனாக, தரிசனத்து நிமித்தம் எத்தனை பாடுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பவுல் அப்போஸ்தலன் ஜீவித்தார். இந்த அனனியா பவுலை குறித்து சொல்லும்போது, ஆண்டவரே அவன் பொல்லாதவன், ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் ஆண்டவரே பயங்கரமான மனுஷன், கிறிஸ்தவர்கள் எல்லாம் துன்பப்படுத்துகிறவன், ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேரில் ஒரு சீஷன் இருந்தான். அவன் கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். ஆண்டவரே அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தான சவுல் என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரும், தான் பார்வையிடும்படி தன் மேல் கைகளை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றான். அதற்கு அனனியா, ஆண்டவரே அந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கு செய்தவன் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். மோசமானவையா. ஆனா கர்த்தர் சொல்றார், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இந்த நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தரிசனம், அவனுக்கு பாடுகள் வரும் என்கிற தரிசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபத்திரம் வரும் என்கிற தரிசனம், பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கட்டுகள் உபத்திரம் உண்டு என்று ஆவியானவர் திருவுளம் பற்றிட்டே இருக்கிறார். தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தான். நம்முடைய ஜீவியத்திலே நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய ஆபிரகாமை போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய யாக்கோபை போல, தரிசனத்துக்கு கீழ்ப்படிய பவுல் அப்போஸ்தலனை போல, இன்னும் கலாத்திய சபையார் சத்தியத்தை விட்டு அவர் விலகி போனதை குறித்து பவுல் துக்கப்படுகிறார். சத்தியத்துக்கு அவர்கள் சாட்சியா இருக்கவில்லையே, சத்தியத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆனபடினாலே பவுல் அப்போஸ்தலன் துக்கத்தோடு எழுதுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கலேஷியன் chapter 5:7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? அப்படியானால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய, தரிசனத்துக்கு கீழ்ப்படிய. ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நான் படிக்கும்போது, ரோமர் 10:3 தேவன் நீதிக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்ட சபையார் அங்கே இருந்தார்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி எனில், அவர்கள் தேவனுடைய நீதி அறியாமல் தங்கள் சுய நீதியில் நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். நாம் தேவ நீதிக்கு கீழ்ப்படிவோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தரிசனத்துக்கு கீழ்ப்படிவோம். இப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். இயேசு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்த எல்லாரும் பெருக்கம் அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பெருக்கத்துக்கான கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. ஒப்பு கொடுக்கலாமா? கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்தவர்கள் எல்லாரும் பெருக்கம் அடைந்தார்கள். ஆண்டவரே, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படி உத்தமம். அப்பா, நாங்கள் சத்தியத்துக்கும் நாங்கள் தரிசனத்திற்கும் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய், எங்களுக்கு தேவ நீதிக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், ஞானஸ்நான சத்தியத்திற்கு உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிந்தவர்கள் எல்லாரும் பெருக்கம் அடைந்தார்கள். நாங்களும் பெருக எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.